அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மேல்மலையனூரும் அலமேலு தாயார் என்று சொல்லக்கூடிய பத்மாவதி தாயாரும் அற்புதம். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ப்ரெஷர், நரம்பு என்றால் தலையிலிருந்து கால் வரைக்கும் பாதம் வரைக்கும் பார்த்து கொள்ள வேண்டும். வீணாக கொஞ்சம் பார்த்து கொள்ளக்கூடிய ராசி 2025 சிம்ம ராசி. உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்ய வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும். பணம் இல்லை, அது இல்லை, அப்படி இல்லை, ஊருக்கு போல, அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, எனக்கே இப்படி கஷ்டம், இதெல்லாம் பேசக்கூடாது. காதல் அமைப்பிலும் யாரும் அலோவ் செய்யக்கூடாது. கல்யாண அமைப்பிலும் யாரும் பஞ்சாயத்து பேச அலோவ் பண்ணக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் டோட்டல் சரணாகதியாக வேண்டும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருக்கணும். நான் வண்டியே ஓட்டுறது இல்லைனாலும் பின்னாடி உட்காந்துட்டு போனாலும் கவனமாக இருக்கணும். முன்னாடி ஓட்டுறவர் அவர் தப்பிச்சுப்பார், நீங்கள் மாட்டிப்பீங்க. வண்டியில் 2 வீலர் 4 வீலர் எல்லாத்துலேயும் சேஃப்டி மெஷர்ஸ் அதிகமாக போக்க வேண்டும். டிரைவர்கள் அதிக வேகமாக ஓட்டினால் ஐயா முடியாது, ஓரமாக நில்லுங்கள், நான் நடந்தே வரேன், இல்லைனா வேறு பஸ்ஸில் வருகிறேன் என்று சொல்லிவிட வேண்டும். அதுபோல் இருக்க வேண்டும். ஃப்ளைட்டில் போனால் எப்படி என்று குதர்க்க கேள்வி வேண்டாம். நான் சொல்வது 2 வீலரிலும் 4 வீலரிலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இந்த வருடம் நீங்கள் சரி செய்யவில்லை என்றால் எப்பொழுதும் செய்வதற்கு கஷ்டமாகிவிடும். அதே போல் குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். திருமணத்தில் இருந்த பாதிப்புகளை நிவர்த்தி செய்வதற்கு குரு பார்வை இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதாவது மனஸ்தாபங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் பேசி தீர்த்து கொண்டு மீண்டும் பழைய தவறை செய்யாமல் இருக்கக்கூடிய உறவை பார்த்து கொள்ளுங்கள். ஊருக்காக வாழாதீர்கள், உலகத்துக்காக வாழாதீர்கள். எந்த ஊரும் எந்த சோஷியல் மீடியாவும் ஒருவேளை சோறு உங்களுக்கோ ஒருவேளை காஃபி உங்களுக்கோ கொடுக்காது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக மே மாதம் வரை தொழிலில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தொழில் பறிப்போகிறதுக்கோ, தொழிலில் நீங்கள் செய்யாத பழிக்கோ அல்லது ஏதாவது பிரச்சனைக்கோ மற்றவர்கள் ஒன்று சேர்ந்து உங்களை காலி செய்து விடுவார்கள். மே மாதத்துக்கு பிறகு தொழில் அமைப்பில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படுவதை சரி செய்து கொள்வதும் அதுவரை பொறுமையாக இருப்பதும் சிம்மத்திற்கு அதிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜென்மத்தில் கேது வருவதும், 7ஆம் இடத்தில் ராகு வருவதும், அஷ்டமத்தில் சனி வருவதும் 3 கிரகங்கள் உங்களுக்கு எதிரான ஒரு அணியில் திரள்கிறார்கள். கவனம், கவனம், கவனம்.